எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்கள். விஷ் வெரி 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 ஹாப்பி நியூ இயர். 2024 முடிஞ்சு 25 டே வந்து ஃபஸ்ட்டு மார்னிங் ஒரு 4 o'clockலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப ப்ளசண்ட்டாக, ஒரு பாசிட்டிவ் வைபோடு நான் இன்றைக்கி வந்து இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணேன். 2024 என்னெல்லாம் செய்யலையோ அதெல்லாம் 2025 நாம் டார்கெட் பண்ணி கம்ப்ளீட்டாக நம்மளுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷன்லேயே நான் இந்த டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அவ்வளோ அருமையாக இருந்தது வைபு. காலையில் எனக்கு எப்போவுமே ஏர்லி மார்னிங் எந்திரிச்சோடனே மாடிக்கு போயிட்டு இந்த சத்தம் வைபு அதை வந்து நான் அப்படியே அப்சர்வ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour இருந்துட்டு வருவேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நான் இப்படி இந்த மாதிரி ஒரு வைபை வந்து அப்சர்வ் பண்ணதே இல்லை. ஆனால் ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு வைபை நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப்பில் எப்போவுமே இந்த மாதிரி தூங்கணும், ரொம்ப நேரம் தூங்கணும், 9 மணி வரைக்கும் தூங்கணும், 10 மணி வரைக்கும் தூங்கணுங்கிற ஒரு எண்ணமே இருக்காது. நான் அந்த வைபை வந்து அப்சர்வ் பண்ணி ஒரு 2 years ஆகுது. தூங்கினாவே ஒரு மாதிரி இன்றைக்கி டேவை மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு இது. அதே மாதிரி நம்ம சீக்கிரமே எந்திரிச்சிட்டாவே அன்றைக்கி ஃபுல்லாக டேவே நல்லா ஒரு எனர்ஜெட்டிக்காக பூஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அந்த டேவே. அதை எழுந்திரிச்சு பார்த்து அந்த இதை வைபை உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த நியூ இயர் அதுவும் நான் அது மாதிரி இந்த வைபை வந்து நல்லா ப்ளசண்ட்டாக சூப்பராக கொண்டு போனேன். நியூ இயருக்கு ஓகே கோயிலுக்கு போவோம், காலையிலேயே இதெல்லாம் கட்டி ஃபினிஷ் பண்ணி தனியாக எடுத்து ஒரு பேக்கில் எடுத்து வச்சுட்டு ரெடி ஆகலான்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சு. கண்ணமுல்லிங்க இங்கே பாருங்க, அம்மா பாருங்க. ஹாய். அம்மா ஹாப்பி மார்னிங். ஹாப்பி மார்னிங் சொல்லுங்க. இங்கே பாருங்க, அம்மா பாருங்க. ஹாப்பி மார்னிங், ஹாப்பி நியூ இயர். இங்கே பாருங்க, அம்மா பாருங்க. ஹாப்பி நியூ இயர் கை கொடுங்க. இங்கே பாருங்க, ஹாய் சொல்லுங்க. ஹாய். எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்கள். நான் ரெடி ஆகிட்டு தம்பியும் ரெடி பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டேன். கோயில் கிளம்பிட்டோம். பக்கத்தில் இருக்க ஃபஸ்ட்டு குலதெய்வ கோயிலுக்கு போனோம். குலதெய்வத்தை பார்த்துட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த வருஷம் ஃபுல்லாக நல்லா இருக்கணும், நான் என்னென்னலாம் நினைக்கிறேனோ அதெல்லாம் நல்லபடியாக கரெக்டாக நடக்கணும் அப்படிங்கிறது வேண்டிட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கும் போயிட்டேன். அங்கே போயிட்டு விளக்கு போட்டுட்டு கட்டிட்டு போன பூ வந்து அங்கே பாதி குலதெய்வத்துக்கு கொடுத்துட்டு இங்கே கொண்டு வந்து முருகப்பெருமானுக்கும் வச்சுட்டு வந்துட்டேன். அவங்க எடுத்து வச்சுக்குவாங்க கோயிலில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டில் பூட்டியிருந்தனால அதில் தொங்க விட்டுட்டு வந்துட்டேன். போதுமா? ஒவ்வொரு சன்னதிக்கும் போய் அமைதியாக நின்று நிதானமாக பிரார்த்தனை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கோயிலில் அமைதியாக உட்காந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மத்தியானம் லன்ச்சு சாப்பிட்டாச்சு. இந்த நியூ இயர் எனக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். என் சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.